வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். நம்ம பார்க்குற இந்த சம் ரயில்வே எக்ஸாமில் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் டாப்பிக்லேருந்து கேட்ட ஒரு ட்ரெயின் சம் தான். இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் கொஸ்டினை படிக்கிறேன், கவனிங்க. ஒரே வேகத்தில் 2 ரயில்கள் எதிர் திசையில் நகர்கின்றன. ஒவ்வொரு ரயிலின் நீளமும் 120 மீட்டராக இருந்தால் அவை ஒன்றுக்கொன்று 12 வினாடிகளில் கடந்து செல்கின்றன எனில் ஒவ்வொரு ரயிலின் வேகமும் கிலோமீட்டர் பர் ஹாரில் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? சரி, இப்போ பாருங்க, இதில் 2 ட்ரெயினோட லென்த் என்ன சொல்கிறாங்கன்னா 120 மீட்டர் தான். அப்போ டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 120 + 120 எப்பயுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். சரியா? ஒன்றுக்கு ஒன்று முழுமையாக கிடக்குது அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அந்த 2 ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணிக்கணும். சரியா? இதில் நமக்கு 120ன்னு கொடுத்துட்டாங்க, அதனால 120, இன்னொரு ட்ரெயினோட லென்த்து 120ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240, ரெண்டையும் கூட்டினா. சரியா? அடுத்தது இதில் டைம் சொல்லியிருக்காங்க. சரியா? டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று முழுமையாக கிடக்க 12 செகண்ட்ஸ் ஆச்சான். சரியா? எப்பயுமே நம்ம டிஸ்டன்ஸை டைமால் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா ஸ்பீடு கிடைக்கும். அதைத்தான் நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஒவ்வொரு ட்ரெயினோட வேகமும். சரிங்களா? இப்போ இது மீட்டர், இது செகண்ட்ஸ். இதால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஸ்பீடு வரும்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடு வரும். நீங்கள் இதை இன்ட்டு 18/5 போட்டிங்கன்னா, சரியா? எப்பயுமே மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பெர் ஹாராக மாற்றணும். கிலோமீட்டர் பெர் ஹாராக மாற்றணும். ஏன் இப்படி மாற்றணும் அப்படின்னா கொஸ்டினில் அப்படி தான் கேட்டிருக்காங்க. அப்போ இன் கிலோமீட்டர் பெர் ஹார்னு கேட்டதுனால நம்ம என்ன பண்ணுறோம், 18/5 இதோட இன்ட்டு பண்ணுறோம். இன்ட்டு பண்ணால் நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்துடும். 2 ட்ரெயினோட மொத்த வேகம் வந்துடும். இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். இதை அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 20 வரும். சரியா? அப்புறம் இந்த 5ஆல் இந்த 20 கேன்சல் பண்ணிங்கன்னா 4 வரும். அப்போ 4 × 18 என்ன வரும் அப்படின்னா 72 கிலோமீட்டர் பெர் ஹார். இதுதான் என்ன அப்படின்னா 2 ட்ரெயினோட வேகம். நீங்கள் இப்போ இதை ஆன்சராக போட்டக்கூடாது. சரியா? ஏன்னா ஒவ்வொரு ட்ரெயினோட வேகம் தான் கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 72 / 2 போட்டிங்கன்னா 36 கிலோமீட்டர் பெர் ஹார். இதுதான் ஒவ்வொரு ட்ரெயினோட வேகம். சரியா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, 36 கிலோமீட்டர் பெர் ஹார். ஓகேங்களா? சரிங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு, தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம அருண் அகாடமி சேனலில் விசிட் பண்ணுறீங்கன்னா நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.